நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் பசுமை குடில்கள் அமைத்து இயற்கை வேளாண்மை முறையில் காளான்கள் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் நல்ல லாபம் அடைந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை மற்றும் மலை காய்கறிகள் முக்கியமாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக தற்போது பசுமை குடில்களில் காளான் சாகுபடியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இதற்காக இயற்கை உரங்களை ஒரு பிளாஸ்டிக் பைகளில் நிரப்பி அதில் காளான் விதைகளை போடுகின்றனர். பின்னர் அந்த பைகள் அனைத்தும் பிரத்யேக மேடைகளில் அடுக்கி வைக்கப்படுகின்றன. பிளாஸ்டிக் பைகளில் போடப்பட்ட காளான் விதைகள் அனைத்தும் மொட்டுகளாக வளர்ந்து விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த காளான் வளர்ப்பு முறையில் எந்தவித பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தெளிப்பதில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். செட்டு போட்டு இந்த வெளியில் வளர்க்க முடியாது. இந்த செட்டு போட்டு இந்த மரத்தை நம்ம வளர்க்க முடியும். நம்ம போட்டு 1 மந்த் கழிச்சு தான் அது அறுவடைக்கு தயாராகுதுங்க. இப்போ பார்த்தோன்னா டெய்லி பார்த்தோன்னா ஒரு 5 டன் மேலே இப்போ போயிட்டுருக்கு. இங்கு உற்பத்தியாகும் காளான்கள் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு கோவை, திருச்சி, மதுரை, ஈரோடு ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இவை கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். லாஸ்ட் 2.5 இயர்ஸாக மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மஷ்ரூம்ஸ் பர் டே 150 to 200 kgs அனுப்பிச்சிட்ருக்கோம். திருநெல்வேலி, ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு மஷ்ரூம் அனுப்பிச்சிட்ருக்கோம். ரெகுலராக போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாம் நம்ம மஷ்ரூம் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால கொஞ்சம் ஈல்டு, கல்டிவேஷன் எல்லாமே நல்லா இருக்கு, பெட்டராக இருக்கு. நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளால் விவசாயம் பாதிக்கப்படும் நிலையில் நீலகிரியில் தங்களது சூழ்நிலைக்கேற்ப காளான் வளர்ப்பில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவது அனைவர் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.